2 நாள் 3 நாள் ஊற்றாத. மருது நண்பர்களுக்கு வணக்கம். பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி செம வெயிலுங்க. ஒரு 2 வாரமாக நம்ம திண்டிவனத்தில் ஒரே பயங்கர வெயில், ரவுண்டு கட்டி அடிக்குது வெயில். இப்போல்லாம் இதெல்லாம் தரையெல்லாம் காஞ்சி போச்சு. ஆனால் நம்ம தண்ணி விடாததுனால மரம்லாம் பாருங்கள் எல்லாம் அப்படியே அந்த மஞ்சள் பூ மாதிரி இலையெல்லாம் மஞ்சள் ஆகிடுச்சு. தண்ணி இல்லை, அந்தளவுக்கு தண்ணி இல்லை. அப்புறம் மாரிமுத்து அண்ணன் தான், அப்புறம் வரசொல்லி அவர் தான் இங்கே பாருங்கள் மண்ணெல்லாம் கூச்சி விட்டுன்னுக்குறாங்க. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன போகுதுன்னு தெரில. ஒரு மனசை விட்டு போச்சுங்க. சம்மந்தமே இல்லாமல் மழை பொழிஞ்சுது. இப்போ சம்மந்தமே இல்லாமல் வெயிலுன்றது சாதாரண வெயில் இல்லை, செம வெயில் அடிக்குது. வெயில் ரவுண்டு கட்டி அடிக்குது, ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, மதியானம் வாடா நம்ம சும்மா தண்ணி ஊற்ற விடலாம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மோட்ரு போட்டுக்கிறோம். அது தண்ணி பாசினுக்குது. பக்கம் அந்த அம்மா பாட்டி மாற்றவங்க செஞ்சிட்ருக்காங்க. அவங்க தண்ணி ஊற்றுறாங்க. தோணை விட சொல்கிறாங்க தண்ணி. நல்லா தண்ணி விட்டோம்னா 1 மணி நேரத்துக்கு மழை பொழிஞ்சிருக்கணுங்க. நேற்று பௌர்ணமி மழை பொழிஞ்சிருக்கணும். எனக்கு மழையே பொழியலையேன்னு தெரில. காற்று அடிக்கல, ரொம்ப அப்படியே உருக்கி எடுத்துன்னு இருக்குது உடம்ப. என்னோ செய்யணும்னு ஆசைப்பட்டு அப்படியே போயிடுச்சு. இலையெல்லாம் பாருங்கள் அப்படியே எல்லாம் மஞ்சள் அடிக்க ஆரம்பிச்சிச்சா. தண்ணி இல்லை. தண்ணி ஊற்றலான்னு பார்த்தா ஃபுல்லாக இது தர ஃபுல்லாக ஈரமாக இருந்தது. அக்கா கொத்திட்டு தான் ஊற்றணும் அப்படின்னாங்க. சரி கொத்தலாம் பார்த்தா அது கொத்தவும் முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ குறையா இந்த வாரம் தான் கொஞ்சம் நல்லா வந்துக்குது. சரிங்க.